ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கம்ப்யூட்டர் தமிழ் பாய்ஸ். நான் உங்கள் நிவாஸ். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு அப்ளிகேஷனை பார்க்க போகிறோன்னா, இந்த ஃப்ளோட்டிங் டச்சர்ன்ற அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட யூஸ் பார்த்தீங்கன்னா, ஐஃபோன்லலாம் வந்து இப்போ ஒரு ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கும் போது இன்னொரு ஆப்ஸுக்கு அப்படியே பாஸ்வேர்ட் அவுட் ஆனோன்னா, அதுக்கு சைடில் வந்து லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ டாப்லேயோ டவுன்லேயோ வந்து நம்ம ஒரு பட்டன் நாட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி அடுத்த விண்டோவுக்கு மாறிடலாம். இதில் இருக்க ப்ரெசன்ட் விண்டோ அப்படியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆப்ஸ் அப்படியே தான் இருக்கும். செகண்ட் விண்டோவை யூஸ் பண்ணிவிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு MP3 ப்ளே பண்ணோன்னா ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் திரும்ப MP3 ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆப்ஸோட யூஸ் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே நீங்கள் வந்து இங்கே சைடில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தேவைப்படுற ஆப்ஸை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இப்போ இந்த ஆப்பை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும், ஃப்ளோட்டிங் டச்சர்ன்ட்டு. அப்படியே உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ண சொல்லும். ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா இது மாதிரி கேட்கும். ஓகேன்னு கொடுத்துக்கிட்டேன்னா இங்கே வந்துடும். இது இங்கே வந்தோடனே நீங்கள் எந்த சைடு உங்களுக்கு வேணுமோ ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணுங்கள், இது மாதிரி காட்டும். இப்போ இதில் வந்து ஒரு ஆப்பை நான் ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அவனுக்குலாம் டிஃபால்ட்டாக கொடுக்குறது. இப்போ நான் இங்கே ஒரு ஆப் ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து இங்கே சென்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும், கஸ்டம்ஸ்ன்ட்டு. அப்படியே இந்த சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேனல்ஸ் இருக்கும். பேனலை கிளிக் பண்ணி உங்களுக்கு பேனலில் என்ன டிசைனில் பேக் சைடு வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ வேணும்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டேக் ஃபோட்டோ, சூஸ் ஃபோட்டோன்ட்டு. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அது வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது கஸ்டம்ஸ் போயிட்டு உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நியூ ஃபோல்டர், ஸ்க்ரீன் டைம் அவுட்டு, இதெல்லாம் ஃபோனில் உள்ள இன்டர்னல்லாம் அவங்க கொடுக்குற சாஃப்ட்வேர்ஸ். பிரைட்னஸ் ரெடியூஸ் பண்ணாமல், ஃப்ளாஷ் லைட்டாக, ரொட்டேட் ஸ்க்ரீனாக, வைஃபை, ரிங் மோடா, என்ன வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப் செட் பண்ணோன்னா, அதாவது ஃபேஸ்புக்கு அதுமாரி MX பிளேயர் அதுமாரி ஒரு ஆப்பை செட் பண்ணோன்னா, ஆப்ஷன் மேலே இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். என் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அத்தனை ஆப்ஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் ஃபேஸ்புக் செட் பண்ணிக்கிட்டேன். ஃபேஸ்புக் செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு அடுத்ததில் வந்து வேறு ஒரு ஆப், இப்போ MP3 பிளேயர் வேணும்னா இதை பாருங்கள், மியூசிக் பிளேயர் போடுறேன்னா மியூசிக் பிளேயர் செட் பண்ணிக்கிறேன். அதுமாரி உங்களுக்கு என்னென்ன ஆப் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் செட் பண்ணிக்கலாம். மொத்தம் இதில் வந்து 3 பேஜ் தருவாங்க. இது செகண்ட் பேஜ். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ், தேர்ட் பேஜ். நீங்கள் 3 பேஜ்லேயும் எவ்வளோ வேணாலும் ஆப் செட் பண்ணிக்கலாம். இப்போ செட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த பாயிண்டர், இந்த கலர் பாயிண்டர் இருக்குது பார்த்தீங்களா ரவுண்டாக, இது வந்து எனக்கு வந்து வேறு விதமாக வேணும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த பாயிண்டர் வைக்கிறேன். இல்லை உங்கள் ஃபோட்டோ வேணும்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா DIYன்ட்டு, இதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம். இந்த பாயிண்டரை கொஞ்சம் பெருசாக ஆக்கணும்னா, இந்த பாயிண்டரை கொஞ்சம் பெருசாக ஆக்கணும்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு இங்கே கீழே பார்த்தீங்களா 50% இருக்கும். அது அப்படியே உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. பெருசாக்கிக்கிட்டு ஒன்றும் இல்லை, நார்மலாக பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி அந்த பாயிண்டர் இங்கே வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஃபேஸ்புக் என் மொபைலில் யூஸ் பண்ணி கேட்டுறேன் பாருங்கள். ஃபேஸ்புக் போயிட்டேன். இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு MP3 ஃபைலே ப்ளே பண்ணோன்னு வச்சுக்கோங்க. திரும்ப நான் ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதை மாதிரி நம்ம பாயிண்டர் செட் பண்ணோம்ல, அந்த பாயிண்டரில் தேவைப்படுற ஆப்ஸ் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் பாருங்கள், மியூசிக் பிளேயர் நான் செட் பண்ணல, அந்த மியூசிக் பிளேயர் வரும். இப்போ ப்ளே பண்ணிட்டேன். இப்போ வந்து திரும்ப நான் வெளில போனோன்னா ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஆப்பை கிளிக் பண்ணி எந்த ஆப்புக்கு போகணுமோ அதுக்கு டேரெக்டாக மாறிடும். பாருங்கள், கரண்ட் பேஜ் எதில் யூஸ் பண்ணோன்னா அதிலே அப்படியே இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.